வணக்கம். நாயகன் படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரிவ்யூ கிடையாது. இது கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் பல நூறு தடவை, சில பேர் பல ஆயிரம் தடவை கூட இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ தான் பிரெடேட்டர் ரிவ்யூ சொல்லியிருந்தேன், 87 அந்த படம் வந்து, அது நான் பிறந்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ட்டு. அதே மாதிரி இதுவும் நான் பிறந்த 87 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் 87 ஹோமாஜ் வாரம்ங்கிற மாதிரி நானே எடுத்துக்கிறேன். நான் நாயகன் படத்தை டிவியில் தான் முதல்ல பார்த்தது. அப்போ கூட நான் ஃபுல்லாக பார்க்குறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக நாயகன் படத்தை நான் வந்து ஃபுல்லாக பார்த்தது வந்து ரொம்ப லேட்டாக தான், காலேஜ் டைமில் தான் நினைக்கிறேன். காலேஜ் கூட முடிஞ்சு தான் நினைக்கிறேன். ஏன்னா விட்டு படத்தோடைய கதை தெரியும். அங்கங்கே வந்து எப்பயாவது வந்து தனித்தனியாக வேறு நாட்களில் வந்து படத்தோடைய வேறு சீன்ஸை பார்த்து ஒரு மாதிரி அது ஃபுல்லாக படம் பார்த்த ஒரு அனுபவம் இருந்ததே தவிர ரொம்ப நாள் ஆச்சு அந்த படத்தை அட்டஸ்டேஜ் உட்காந்து ஃபுல்லாக பார்க்குறது. ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு தமிழ் பிளாஸ்டர்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சைட்டில் தான் நினைக்கிறேன், இந்த ஹெச்டி பிரிண்ட்டுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபாரினில் சில டிவிடிஸ்னு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து யாரோ எடுத்து அதை ரிப் பண்ணி அதை ஒரு ஹெச்டி பிரிண்ட்டுங்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க, இது அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து செம்ம பிரிண்டாக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக இப்போ கூட எங்கேயாவது இருக்குன்னு தேடி பார்த்தா கிடைக்கும். இப்போ ப்ரைமில் இருக்குது, அது அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் வச்சுருக்கேன். ப்ரைம்லேயும் பிரிண்ட் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து இந்த தடவை நாயகன் பார்க்கும்போது என்ன விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம் அதை பற்றி பேசுவோம். ரிவ்யூ மாதிரி இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. ஏன்னா நாயகன் படத்தை வந்து நீங்கள் சினிமாகிராஃபிக்காக ஒரு தடவை பார்க்கலாம், மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்காக பாட்டுக்காக ஒரு தடவை பார்க்கலாம், எடிட்டிங்காக ஒரு தடவை பார்க்கலாம், பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காக பார்த்தாலும் போர் அடிக்காது. ஏன்னா இந்த வாட்டியும் 2.75 மணி நேரம் படம் எனக்கு சுத்தமாக எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. நான் ஃபுல்லாக அப்படியே என்கேஜாக உட்காந்து செம்மையாக பார்த்தேன். ஸோ இந்த வாட்டி இந்த வியூவிங்கில் என்னென்ன பார்த்தேன், என்னென்ன கவனிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணலான்னு. ஸோ நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் ஏதாவது ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ரியலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை தான் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யூகி சேது டெம்ப்ளேட்டை கொண்டு வந்து வைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ என்ன மாதிரி நீங்களும் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே போக விரும்பல. ஏன்னா டெக்னிக்கலாக பயங்கரமான ஒரு அப்கிரேடானு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. ஏன்னா வந்து இது ப்ராப்பராக வந்து ஹாலிவுட்டில் இந்த ரிஸ்டோரேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா பழைய படங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு ரிஸ்டோரேஷனாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. இதை வந்து பழைய ஃபிலிமை வந்து ஸ்கேன் பண்ணி இவங்க டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபிலிமுக்கான நாய்ஸு பெருசாக டிஸ்டர்பன்சஸ்லாம் இல்லை. இந்த வழக்கமாக ஃபிலிமில் வந்து கார்னர்லலாம் பிளர் ஆகும், அந்த ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. கேப்டன் ப்ரோவரில் அந்த இஷ்யூ வருது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. அண்ட் க்ளோஸ்அப்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகிருக்கலாம், அதெல்லாம் நல்லா ஸ்மூதன் பண்ணி ஸ்க்ரீன்லாம் நல்லா சாஃப்டாக தெரியுது, அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் நான் ஒரிஜினல் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணல, நல்லா ஜூம் பண்ணல, கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்லாம் வந்து சில காட்சிகள்லாம் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் கை கட்டுறது, ஏன்னா டைட்டிலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ டைட்டில்ஸ் போடும்போதே நிறைய டெக்ஸ்ட்லாம் மேலே கீழெல்லாம் கட்டாக ஆரம்பிச்சு. ஸோ அப்போயே புரிஞ்சிச்சு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ரொஜெக்ஷனில் பிரச்சனையா இல்லை இவங்களோட ப்ராசஸிங்கில் பிரச்சனையாக தெரியல. பட் ஒரிஜினல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணி தான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் ஆல்ரெடி படத்தை நிறைய தடவை பார்த்தவங்களுக்கு இந்த சீன் இப்படி வராது, இந்த சீன் லைட்டாக இது தெரியுமேன்ற மாதிரி ஏதாவது நம்மளுக்கு உறுத்திருக்கலாம். பட் மற்றபடி பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்ல முடியல. அண்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ சவுண்டு தான். அப்போ பெருசாக நம்ம என்ன அட்மாஸ் டிடிஎஸ் மிக்சிங் இல்லாமல் பண்ணியிருக்க போகிறாங்க. பட் அந்த ஸ்டீரியோ மிக்சிங் சவுண்டை ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தேவி பேரடைஸ் நல்லாவே இருந்தது. ஏன்னா அவங்க எப்பயுமே சவுண்டு தான் பிரச்சனை தேவி டேரக்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ ஆஃப் லேட் ரீசெண்டாக ஸோ தேவி பேரடைஸில் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அந்த சவுண்ட் வந்து கேட்கறதுக்கு அட்டகாசமாக இருந்தது. நான் இந்த படத்தை இந்த வாட்டி பார்க்கறதுக்கு இன்னும் முக்கியமான காரணம் வந்து இளையராஜா மட்டும்தான். ஏன்னா அவரோட அந்த மியூசிக்காக பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து அந்த பிஜிஎம்லாம் கேட்கணும், பாட்டெலாம் கேட்கணுங்கிறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் கேப்டன் பிரபாகரன் மாதிரி இதையும் நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் முக்கியமாக போயிருந்தேன். ஸோ இந்த வியூவிங்கில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ரியலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஒன்று லிஸ்ட்டு போட்டு வரேன். முதல் விஷயம், இந்த படத்துடைய இந்த ஸ்டண்ட்டுங்கிறது நிறைய ஸ்டன்ட் சீன்ஸே கிடையாது. இத்தனைக்கும் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒருத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிற ஒரு கதை தான். ஆனால் அதில் வந்து ப்ராப்பராக அவர் சண்டை போடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பெரிய ஸ்ட்ரெச் தான் இருக்குது. அந்த போலீஸ்காரரை அவங்க அப்பாவை இதில் லாக்அப்பில் வந்து கொடுமைப்படுத்தி அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு காரணமான அந்த போலீஸ் கேரக்டரை ஒரு துரத்தி அடிக்கிறது தான் மட்டும்தான் அட்டஸ்டிச் பெருசாக இருக்கிற ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ். ஸோ அந்த ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர ராவாக தான் அதை பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் இப்போ தான் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணும்போது பெரிய ஸ்க்ரீனில் எனக்கு ரிலேஸ் ஆச்சு. கையில் கடையெல்லாம் எடுத்து அடிக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து டக்கு நான் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு ரொம்ப ப்ராப்பரான ஒரு கொரியோகிராஃப் சண்டை மாதிரியே இருக்காது. அங்கே ஸ்பாட்டில் இம்ப்ரோவைஸ் பண்ண ஒரு கொரியோகிராஃப் மாதிரி ரொம்ப ராவாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா அங்கே வந்து அந்த 2 கேரக்டர்ஸோடைய ஸ்ட்ரென்த் என்ன, 2 கேரக்டர்ஸோடைய கோவம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த போலீஸ்காரர் ஈகோலேருந்து ஆப்ரேட் ஆகிறாரு, இவர் பர்சனல் லாஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகிறாருன்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக கன்வே ஆச்சு. அண்ட் ஆக்சுவலாக கமல் நிறைய அடியும் வாங்குவாருங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு பாயிண்டில் ஹீரோ ஜெயிக்கணும் இல்லையா. ஸோ அதை கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிருந்தாங்க ஒரு பாயிண்டில். அந்த ரீரி அடிமை கூட அட்டகாசமாக இருந்தது. அண்ட் அந்த போலீஸ் கேரக்டரை வச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னா அந்த பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த போலீஸ்காரரை கொலை பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு இவர் போகிறாரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை நான் வந்து இனிமேல் என்னுடைய கேரில் எடுத்துக்கிறேன், அவனுக்கு என்ன இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஃபுல்லாக கேர் எடுத்து வேலு நாயக்கர் கேரக்டர் தான் வளர்க்குறாரு. அந்த பையனுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஆனால் அந்த பையன் ஒரு பாயிண்டில்
தன்னோட அப்பாவை கொலை பண்ணது வேலுநாயகர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் போலீஸாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு திரும்ப வந்து, அதாவது அதே போலீஸ் ட்ரெஸ்ஸில் வேறு அதே போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து திரும்பி சொல்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு ப்ராப்பராக ஒரு கரெக்டான ஒரு ஆர்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி, அது ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸுங்கிற விஷயம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அடுத்த விஷயம், இந்த படத்தில் எல்லா பாட்டுமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எனக்கும் நான் ராஜா வெறியன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு 2 படம், நான் சிரித்தால் தீபாவளி, அப்புறம் அதுக்கு அடுத்து கடைசி இடத்துல தான் நான் வந்து அந்திமழை மேகம் வச்சிருக்கேன். எல்லா ராஜா ஆல்பமே நம்ம மாதிரி நம்மளுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்ன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டே வரும் இல்லையா ஒவ்வொரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து இந்த நான் சிரித்தால் தீபாவளி, கடைசி பாட்டாக வந்து அந்திமழை மேகம். எனக்கு அந்திமழை மேகம் பாட்டோடைய பர்பஸ் என்னங்கிறது ரொம்ப நாள் புரிஞ்சதே கிடையாது. டிவியில் அந்த பாட்டு வரும்போது கூட நம்ம வேலையை முடிச்சுட்டு இல்லை மற்ற சேனல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்ப்பேன். நான் சிஸ்டமில் உட்காந்து பார்க்கும்போது கூட அதை ஓட்டி தான் பார்த்துருக்கேனே தவிர எதுக்கு அந்திமழை மேகம் பாட்டுன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். சும்மா வச்சிருக்காங்க போல இருக்குது, சும்மா ஒரு இதுக்காக ஏதோ கணக்காக வச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு. பட் இப்போ அட்டஸ்டிச்சு உட்காந்து பார்க்கும்போது கான்டெக்சுவலாக அது கரெக்டாக உட்காருது. வேலுநாயகருங்கிற கேரக்டருக்கும் அந்த தாராவி மக்களுக்குமான பாண்டிங்கை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுற காட்சிகள்ன்றது அந்த பாட்டோடைய அந்த மாண்டேஜ் காட்சிகள் தான். அண்ட் அதில் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வருவாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று ஃபேமிலியாகவே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவரும் ரொம்ப இனபிஷன் இல்லாமல் எல்லாருக்கூடையும் நல்லா சிரிச்சு டான்ஸ் ஆடி இது பண்ணுவார் அப்படிங்கிறத காமிக்கும் போது ஸோ அவங்க பாண்டிங்கிறது நம்மளுக்கு சூப்பராக கன்வே ஆகும். இதனால் பின்னாடி வர காட்சிகள் அந்த மக்கள் ஏன் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது அந்த பாட்டுக்காக டான்ஸ்க்காக அவர் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுறான்ற காரணம் இல்லை. ஸோ அது வந்து நம்மளுக்கு இம்ப்ளை பண்ணுறாங்க, மைண்டில் வந்து நம்மளுக்கு விதைச்சிடுறாங்க, சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு கன்வே ஆகிடுதுங்கிற போது ஸோ இந்த பாட்டோடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இந்த வாட்டியாக எனக்கு ப்ராப்பராக புரிஞ்சுது. அடுத்தது இந்த படத்தில் ஒரு சீன் வரும். வேலுநாயகருடைய பசங்க 2 பேருமே பையனும் பொண்ணும் வந்து அவரை மாதிரியே நடிச்சு வைப்பாங்க. அவருடைய அந்த பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும், நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் மேக்ஸ் மிஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பசங்க பேசுவோம். ஸோ பார்க்கறது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கு. அது ஒரு வகையில் அந்த சீன் முடிகிற விதம் வந்து அவர் அந்த பசங்களை தூக்கிட்டு போய் விளையாட்டாக இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பாண்டிங்கை காமிச்ச மாதிரி ஆச்சு. ஆனால் அதே சமயத்தில் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பசங்களுக்கு என்னுடைய பசங்களுக்கு இது இருக்கக்கூடாது, எனக்கு தேவையில்லை, இது இவங்க வந்து நல்லா படித்து நம்ம என்னோட போட்டோ இதுன்ற மாதிரி. ஸோ வேலுநாயகர் வந்து தன் பசங்களை எப்படி இருக்கணும்னு என்ன மாதிரி வளர்க்கணும்னு பார்க்குறாரு. அந்த பசங்க இந்த மாதிரி பண்ணதில் வந்து அவருக்கு என்ன டிஸ்டர்ப் ஆச்சுங்கிறத ஒரு கன்வே பண்ணியிருப்பாங்க ஒரு சீனில். ஸோ அந்த சீன் ரொம்ப முக்கியமாக பட்டுது. அது சும்மா ஒரு க்யூட்டான ஃபேமிலி சீன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் அது கரெக்டாக வேலுநாயகரோட கேரக்டர் மைண்ட் செட் என்ன, ஸோ அவர் வந்து பசங்களை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கிற விஷயத்தையும் ப்ராப்பராக கன்வே பண்ணாமல் இருந்தது. தென் கமல்ஹாசன் ஒரு அட்டகாசமான நடிகர். அவர் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அவருக்கான சீன்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து 100-200% வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருப்பார், ஸ்கோர் பண்ணியிருப்பார் பெர்ஃபார்மன்ஸில். அவர் எவ்வளோ சூப்பரான ஒரு டான்ஸர். ஸோ அவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது இந்த படத்தில் நிறைய இடங்கள் இருந்தது. ஆனால் எங்கேயுமே வேலுநாயகர் கேரக்டர் டான்ஸ் ஆடவே மாட்டார். அவர் கொஞ்சம் ரிசர்வ்டாக கொஞ்சம் அப்படி வந்து தன்னை ஹோல்ட் பண்ணிட்டு பின்னாடியே தான் இருப்பார். அந்திமழை மேகம்ல மட்டும்தான் கொஞ்சம் அவர் இறங்கினது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவார். லைட்டாக ஒரு சின்ன ஸ்டெப்பு போடுற மாதிரி தான் இருக்கும், தவிர கொஞ்சம் அது அமெச்சூராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து அவர் ப்ரொஃபஷனலாக ஒரு டான்ஸருங்கிற மாதிரி எங்கேயுமே கன்வே ஆகிருக்கவே இருக்காது. ஏன் வேணும்னா நினச்சிருந்தா ரசிகர்களுக்காக சும்மா அவர் ஒரு ஸ்டெப் போட விட்டுருக்கலாம். நிலாது வானத்து மேலே பாட்டு வரும்போதே அவர் போட்டில் சும்மா ஆட வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் அங்கேயே ஒரு ஃபுல்லாக அந்த போட் கண்ட்ரோல்லே தான் இருப்பார், சுற்றிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பாரே தவிர எங்கேயுமே அவர் டான்ஸ் ஆடவே மாட்டார். அதையும் நான் இந்த வாடி தான் ப்ராப்பராக நோட் பண்ணேன். எப்பயுமே டிவியில் படம் பார்க்கும்போது இன்டர்வல் பாயிண்ட் எங்கே வருதுன்னு தெரியவே தெரியாது. ஒருவேளை நம்ம தேட்டரில் பார்த்தோம்னா டிவியில் வரும்போது சொல்லி இங்கே தான் இன்டர்வல் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் உட்காரோம். ஆனால் நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த படத்தை டிவியில் தான் பார்க்குறோம் அப்படின்னும்போது இன்டர்வல் பாயிண்ட் எங்கன்னு தெரியாது. இந்த படத்தோட இன்டர்வல் பாயிண்ட் வரும்போது திடீர்னு இங்கே தான் இன்டர்வல், என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து இன்டர்வல் வர்றாங்கன்ற மாதிரி இருந்தது. அந்த ரெட்டி பிரதர்ஸ் 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அவனை கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அவங்க முடிவு பண்ண உடனே தொடரும் அப்படின்னு போடுற மாதிரி டரங் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் போட்டாங்க. ஒரிஜினல் இப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் சடனாக இருந்தது. கொஞ்சம் தள்ளி கூட அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ஒரு டிரான்சிஷன் ஒன்று வருது இல்லையா, அவருடைய ஏஜ் டிரான்சிஷன் காமிக்கிறாங்க இல்லையா, அந்த பாயிண்டில் கூட இன்டர்வல் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தென் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது கமல்ஹாசன் பற்றி என்ன இதுக்கு மேலே நம்ம கமல் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க, இந்த படத்தையே ஆஸ்கர்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பேசுறது, நம்ம அதாவது சாகிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த வாட்டி என்னன்னா ஒரு பிரபலமான அவருடைய குரல் மிமிக்ரினாலே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க இல்லையா. அது வந்து அவர் இந்த படத்தில் அந்த தன்னுடைய பையன் இறந்ததை பார்த்துட்டு அந்த டெட் பாடியோடைய ஃபேஸை பார்த்துட்டு அவர் ரியாக்ட் பண்ணுற அந்த ஒரு சீனை தான் எல்லாரும் மிமிக்ரியில் பண்ணி அது மாதிரி அழறதையே கொஞ்சம் காமெடி மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் நான் நினச்சிட்டே அந்த ஒருவேளை அவர் அழும்போது காமெடியாக இருந்துருமோன்னு மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் தேட்டர் அந்த சீன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படியே கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் அவர் மிமிக்ரி பண்ணுறவங்க இந்த சீனை வந்து கெடுக்காதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி அது அஃப்கோர்ஸ் அதை நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதை தாண்டி டெல்லி கணேசன் ஜனகராஜோடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி வந்து கமல்ஹாசன் அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிட்டே வந்துட்டு இருப்பார். கெட்டப்லையும் பாடி லாங்குவேஜும் லைட்டாக ஜனகராஜ் கிட்டையும் அது வந்து நம்ம பார்க்கலாம். அது ஒருவேளை கமலோடைய எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஜனகராஜ் எப்பயும் போல நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. கமல் இப்படி பண்ணனால தான் ஜனகராஜுக்கும் வயசான மாதிரி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி கூட தெரியலாம். பட் ஸ்டில் ஜனகராஜோடைய கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் அந்த கேரக்டரோடைய நேச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் அவர் வந்து வேலுநாயகவாவே வா போ அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப
சகமாக ஒருமையில் பேசிகிட்டு இருப்பார், ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இவர் ஸ்டேச்சரில் க்ரோ ஆகிறாருன்னும் போது அவரை வந்து வாங்க போங்க, என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சார். ஸோ அதெல்லாம் கூட இந்த விட நான் நோட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெல்லி கணேஷ் வந்து ரொம்ப சட்டிலாகவே ரொம்ப பவ்யமாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் வேலு நாயக்கர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது. ஸோ இவர் எப்பயுமே வந்து இவர் டிப்பிக்கலாக ஒரு அப்பாவி கேரக்டர் அப்படின்ற ஒரு அப்பாவி பிராமின் கேரக்டர் மாதிரி அவரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி தெரியுமா வந்து பேசுங்கன்னு அந்த சீன்லேருந்தே அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணி வருவாருங்க. அதை தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு சீனில் மட்டும் தான் அவர் ஓப்பனாக பேசுவார். அதுவுமே கூட அவருடைய விசுவாசத்தை காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் சீனில். ஸோ இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நோட்டபுளாக இருந்தது இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு லேட் 80s 90s ஏர்லி 90s வரைக்குமே கூட இந்த டைம் லைனை மென்ஷன் பண்ணுற வழக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த திங்கட்கிழமை இந்த பிக் பாஸில் வாய்ஸ் ஓவரில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது என்ன டே என்ன இயர் ஆர் என்ன அந்த பேசேஜ் ஆஃப் டைமுங்கிறத கன்வே பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்துன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தில் அப்படி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு கன்வே பண்ணாமல் அப்படியே பார்த்து ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டது வந்து முதல்ல வந்து நாயகன் தான் நினைக்கிறேன். தெரியல வேறு ஏதாவது படமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஒன்று நம்மளுக்கு கமல்ஹாசனுடைய கெட்டப்பில் மட்டும்தான் தெரியும். ஸோ அவருடைய கேரக்டர் சென்ட்ரல் கேரக்டர் அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிறதுனால அவர் கேரக்டருடைய கெட்டப்பை வச்சு தான் இங்கே டைம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம் ஷிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு லாஸ் இருந்திருக்கும், ஆர் ஏதோ ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு பேசேஜ் ஆஃப் டைமுங்கிறது வரும். அண்ட் ஒவ்வொரு 2 தடவை வந்து அவர் அந்த கணபதி ஃபெஸ்டிவலுக்கு அந்த கணேஷ சதுர்த்தியா அந்த ஃபெஸ்டிவலுக்கு வருவார். அந்த கணபதி பப்பா முறையா பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. 2 தடவை காரில் இறங்கும், 2 தடவை 2 கிட்டப்பில் 2 பாடி லாங்குவேஜில் இருப்பார். ஸோ இந்த மாதிரியான அந்த பேசேஜ் ஆஃப் டைமை கன்வே பண்ண விதம் சூப்பராக இருந்தது. அண்ட் நம்மளுக்கு அது டிஃபிகல்ட்டாகவே இல்லை புரிஞ்சிக்கிறது. ஓகே எங்கள் வயசாயிடுச்சு, ஸோ இவர் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாருங்கிறத நம்மளால் ரொம்ப ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எப்போ வந்து நம்ம வேலு நாயக்கர் வந்து இந்த கெட்டப் ஓகே இந்த அட்டையரை வந்து சூஸ் பண்ணலான்னு எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணான்றது மாதிரி எங்கேயாவது சொல்லி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அட்டையர் சேஞ்ச் மட்டும் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் ஆடாக இருந்தது. ரொம்ப அவர் வந்து நல்லா டக்கின்லாம் பண்ணிட்டு ரொம்ப டிப்டாப்பாக தான் இருப்பார். இத்தனைக்கும் அவர் பெரிய வசதி இல்லாத ஆளுன்ற மாதிரியான கேரக்டராக இருந்தாலுமே கூட அவருக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிங் வந்து ப்ராப்பராக நல்ல டக்கின்லாம் பண்ணி செம்ம ஸ்மார்ட்டாக தான் இருப்பார். எப்போ திடீர்னு வந்து அவர் வந்து தலையை படியை பின்னாடி வாரிக்கிட்டு இந்த மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது ஏன் முடிவு பண்ணாருன்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் வைஃப் சொல்லி தான் அவர் இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணாருன்ற மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது சீன் வச்சிருக்கலாம் தோணுச்சு. ஆனால் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆடாக இருந்தது. பட் தப்பாக தெரியல. பட் எனக்கு தோணுச்சு இது ஏன் சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் கமலை வந்து ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு பாய் கேரக்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, உசேன் பாய் கேரக்டர். அவர் யாருன்னு இந்த வாடி தோணுச்சு எனக்கு. இந்த ஆக்டர் இவரை பற்றி நம்ம யோசிச்சதே இல்லை. இவர் தானே முக்கியம், இவர் தானே ஒரு வேலு நாயகரை கூப்பிட்டு வளர்க்குறதே இவர் தானே. ஸோ இவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பேர் வந்து வாசுதேவன் ராவ், MV வாசுதேவன் ராவ். அவர் ஒரு கன்னட நடிகர் போல இருக்குது. அவர் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு நடிச்சு. இதுக்கப்புறம் அவர் தமிழில் நடித்த படம் வந்து பம்பாய், அதுவும் மணிரத்னம் படம் தான். இதுக்கு வேறு எந்த தமிழ் படத்தையும் அவர் நடித்த மாதிரி தெரியல. விக்கிபீடியாவில் அந்த மாதிரி டீட்டெயில் எதுவும் இல்லை. ஸோ அது அந்த ஒரு முக்கியமான ட்ரிவியா வந்து இந்த வாட்டி நான் தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். படம் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அவருடைய பொண்ணு அவர் விட்டு போயிடுறாங்க, தான் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி சொல்லி நான் ஒரு ரிடம்ஷனுக்காக தான் நானே ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பையன் எப்படி கிளைமேக்ஸில் வந்து அந்த பையன் வந்து அந்த வேலு நாயகர் கிட்ட பேசுகிறாரு, என் பேரும் உன் பேர் தான் தெரியுமான்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் அவர். அப்போது இவன் வேலுன்னு பேர் வைக்கும்போது இவருக்கு டவுட் வரவே இல்லையா, ஏன் வேலுன்னு பேர் வச்சுன்னு இவரையும் கேட்கவே இல்லை, அந்த மாதிரி எங்கே விட்டாங்க இந்த மேட்டர் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் கிளைமேக்ஸில் தான் அந்த பையனுடைய ஃபுல் நேம் சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சக்திவேலுங்கிறதே அவருடைய ஃபுல் நேம்ங்கிறத இப்போ தான் மண்டையில் உடைக்குது. நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஏன் அந்த டைலாகே நம்ம பேசியிருப்போம் போல. ஆனால் அந்த சக்தி இப்போ தான் ஓகே இதுதான் ஃபுல் நேம், அதனால தான் இவர் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ இது வந்து பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த வாட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவே நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஆனால் இதோட விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா நாயகன் அப்படிங்கிற படம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தமிழ் சினிமா நடக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா நாயகன் பார்த்து இன்ஸ்பயர் ஆன நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்து நிறைய புது விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, எக்ஸைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாயகன் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம். ஸோ நாயகன் வந்து ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸை, ஆர்டிஸ்ட்டை, டெக்னீஷியன்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. வெற்றிமாறன் நிறைய இடத்துல பேசியிருக்காரு, கௌதமன் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஆனால் 100 தடவை பார்த்துருக்கேன், 1000 தடவை பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. ஸோ நாயகன் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தமிழ் சினிமா நடக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அண்ட் இன்னொரு மோசமான விஷயம் நடக்கிறதுக்கும் நாயகன் தான் ஆக்சுவலாக காரணம். அந்த மோசமான விஷயம் இந்த வருஷம் நடந்தது. அந்த விஷயம் வேறு தான் தக் லைஃப். ஸோ நாயகன் அப்படிங்கிற ஒரு படம் இல்லைனா ஸோ இந்த ஓஜி காம்பினேஷனை பற்றி நம்ம வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்க நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். திரும்ப அவங்க ஒரு படம் எடுப்பாங்கன்னு யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படி ஒரு படம் எடுப்பாங்க அப்படின்னும் போது அதுக்கு பயங்கர எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்துக்கவே மாட்டோம். நான் வந்து பர்சனலாக பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எனக்கு இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து ஏதாவது பழி வாங்குறது கொஞ்சம் டூமச்சான வார்த்தையாக இருக்கும். சரி ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் மனசாரில் கொஞ்சம் மனசு ஆத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாட்டி நாயகன் பார்க்கும்போது
சில விஷயங்கள் கண்டுபிடிச்சேன் இந்த சென்ஸ் எனக்கு தோணுச்சு இது ஒருவேளை தப்பாக இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஒரு டேரக்ஷன் மிஸ்டேக் மாதிரி தெரியுது, இது லாஜிக்கல் மிஸ்டேக் மாதிரி இது மாதிரிலாம் தோணுச்சா. ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் என்ன சொல்கிறது போஸ்ட் ஸ்கிரிப்ட் நோட். என்னோட முதல் சந்தேகம் என்னன்னா, ஏன் தங்கச்சி கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அந்த கதையில் அப்படிங்கிறது தெரியல. ஷகிலான்ற அந்த தங்கச்சி உசைன் பாயோடைய பொண்ணு கேரக்டர் மாதிரி முதலே காமிப்பாங்க. ஸோ சின்ன வயசில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உசைன் பாய் கேரக்டர் இறந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கான சீன்ஸ் ஒரு 2-3 இருக்கும். பராமரிட்டாக அவங்க ரெஜிஸ்டர் ஆவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஒரு பாசிங் பையில் வந்து ஜஸ்ட் அவங்க கூட அமிச்சிடலாம், சென்னைக்கு அமிச்சிடுற மாதிரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவார். அவங்க கூட ட்ரெயினில் பசங்களை ஏற்றி விடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். மற்றபடி தங்கச்சி கேரக்டருக்கு படத்தில் பெரிய வேலையே கிடையாது. ஏன் அப்படிங்கிறது தெரியல. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலு பம்பாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3-4 பசங்க அவர் அடிச்சு போட்டு அவர்கிட்ட எடுத்து பிடிங்கிட்டு போவாங்க. அது திட்டுவார். அப்போ ஒரே தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பேசுவார் இல்லையா, அந்த பையன் யாரு? அது யார்? நான் ஒருவேளை சின்ன வயசு ஜனகராஜா இருக்கும்னு நினச்சேன். பட் விக்கிபீடியாவில் அந்த மாதிரி வந்து ஜூனியர் செல்வா அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் போடலை. ஸோ அந்த பையன் யார்? அந்த பையனை பற்றி ஏன் யாரும் கவலைப்படவே இல்லை? அந்த பையன் எங்கே காணாமல் போயிட்டாரு? அவர் தானே பாய்கிட்டே கூப்பிட்டு வருது வேலு நாயகர். ஸோ ஏன் அந்த பையனை பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை? ஹூ இஸ் தட் பாய், வாட் ஹேப்பன் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது என்னாச்சுன்னு தெரியல. அடுத்த டவுட், முதல்ல சரண்யா பொன்னன் கேரக்டரை கமல்ஹாசன் மீட் பண்ணுற சீன். ஸோ பிராத்தல் ஹவுஸில் தான் மீட் பண்ணுவார். அங்கே மீட் பண்ணும்போது அவங்க அந்த மாதிரி படிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இவருக்கு மூவ் ஆகிடும். அதனால் வந்து சரி ஓகே நீ படி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அவங்க படித்து தரையிலேயே தூங்கியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க தூங்குறதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு கதவு வந்து வெயில் உள்ளே வந்திருக்கும். உள்ளே வந்து பார்த்தா ஸோ கீழே குனிஞ்சு நோட்டில் வந்து பேர் என்னென்னு பார்ப்பாரு. நீலா அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் என்னென்னா நோட் வந்து தமிழ் நோட்டாக இருக்கும். தமிழ் புக்கு, டெக்ஸ்ட் புக்கு, அதில் தமிழில் பேரை எழுதியிருப்பாங்க அவங்க. ஆனால் தாதாபாய் நவ்ரோஜி ஸ்கூலில் படிக்கிறேன்ற மாதிரி முன்னாடி சீனில் சொல்லியிருப்பாங்க. மும்பையில் வந்து அந்த டைமில் தாராவி பாப்புலேஷனுக்காக ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மீடியம் ஸ்கூல் ஏதாவது இருந்துச்சா, இல்லை இது சினிமேட்டிக் லிபர்ட்டின்ற மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாமா, ஆர் இது ஜெனுவினாக ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்கா அப்படிங்கிற சந்தேகமும் இந்த வாட்டி பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அடுத்த சந்தேகம் என்னன்னா, தன்னுடைய அப்பாவுடைய அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு காரணமான போலீஸ்காரர் துரத்தி கொலை பண்ணுறாரு. சுத்திகள் அடித்து நடுமண்டையிலே போட்டு சாவடிக்கிறாரு கமல்ஹாசன் கேரக்டர், வேலு நாயகர் கேரக்டர். ஆனால் உசைன் பாயை போட்டு தள்ளுன்னு சொன்ன விஜயன் கேரக்டரை கமல் ஏன் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறதுக்கான ரீசன் எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கல. சும்மாவே ஒரு கஸ்டோடியல் டெத், அதாவது சும்மா ஒரு போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கொலை பண்ணணும் அவசியம் இல்லை. அவர் யாரோ சொல்லி தான் அவர் கொலை பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன் விஜயன் எதுவுமே பண்ணவே இல்லை, விஜயன் கேரக்டரையும் அவர் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி கடைசி வரைக்கும் இல்லை. இதுக்கப்புறமும் விஜயன் வந்து தப்பு தான் பண்ணுவார். அந்த மக்களை வந்து காலி பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுவார். ஸோ வீட்டுக்கே போய் அந்த சேட்டு வீட்டுக்கே போயிட்டு எல்லாத்தையும் அடித்து உடச்சி அவங்க பாடம் புகட்டிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அதோட எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் விஜயன் கேரக்டர் எங்கேயுமே வரமாட்டார். அது அங்கேருந்து எக்ஸிட் நினைக்கிறவர். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஏன் கமல்ஹாசன் எதுவுமே பண்ணவே இல்லை, ஏன் பழி வாங்கவே இல்லை அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அடுத்தது அகைன் நான் இந்த சரண்யா பொன்மன்னன் கேரக்டர்கிட்டே வரேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் படிக்கணும், நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அறப்பரீட்சை இருக்குது, ஸோ நான் படிக்கணுன்ற மாதிரி சொன்னனால தான் இவர் வந்து படிக்கட்டும்னு சொல்லிட்டு டச் ஆகி விட்டார் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணணும், நியாயமாக பார்த்தா அந்த பொண்ணை வந்து அவர் படிக்க வச்சிருக்கணும். காசு செலவு பண்ணி அவங்க அப்பா எப்படி நிறைய பேர் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணாரோ அந்த மாதிரி படிக்க வச்சிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, படிக்க வைக்காமல் அடுத்த சில காட்சிகளே கல்யாணம் பண்ணி வீட்டோட உட்கார வச்சிடுறாரு. இது ரொம்ப தப்பு இல்லையா. ஸோ இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்துருந்துன்னா முதல்ல டைட்டிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாயக்கருங்கிறதெல்லாம் நீங்கள் நாயகன் வச்சிருக்கீங்க, ஸோ ஜாதி ரீதியாக பேர் வச்சிருக்கீங்கன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க சண்டையை. ஸோ அது இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து விவாத பொருளாக இருக்கும். ஸோ ஏன் வந்து நம்ம வேலு நாயக்கர் அவரோட ஒய்ஃப் வந்து படிக்க வைக்கல, அவங்க படிக்கிறது தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ படிக்க வச்சு அவங்க கண்டிப்பாக அது கலெக்டர் கிழக்கிறதா ஆகியிருக்கலாம், சூரியவம்சம் மாதிரி அது நடந்திருக்கும். பட் அவங்க மிஸ் பண்ணிட்டார். ஏன் அந்த சான்ஸை மிஸ் பண்ணார், ஏன் படிக்க வைக்கலங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணோம்னா, தாராவியை காலி பண்ணுறதுக்கு இவ்வளோ காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. அது ஒரு முக்கியமான பிளாட் எலிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு எவ்வளோ படங்கள் எவ்வளோ காட்சிகள் வந்திருக்கு. ஸோ எனக்கு மேபி நாயகன்லாம் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. அதுவும் அகைன் ஏதாவது சினிமா வரலாற்று ஆய்வாளர்கள் இருந்தீங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாயகன்லாம் தான் நான் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஆரம்பிச்சு எவ்வளோ படங்களை தாராவியை காலி பண்ண வைக்கணும், அங்கே இருக்கிற தமிழர்கள் அடிச்சு வரணுங்கிறது எவ்வளோ படங்களை ட்ரோப்பாக யூஸ் பண்ணி இன்னி வரைக்கும் யாராலையும் காலி பண்ண வைக்க முடியல அப்படிங்கிறதா தமிழ் சினிமாவுடைய சாதனை. தென் சரண்யா பொன்மன்னன் கேரக்டர் வச்சு மூணாவது சந்தேகம் என்னன்னா, அவங்க இறந்து போகிற அந்த சீன். அப்போ அந்த ரெட்டி கேரக்டர் ஒருத்தர் வந்து சுற்றி நிறைய பேரை வந்து இந்த ஷூட்டர்ஸை நிறைய பேரை வீட்டு ஃபுல்லாக சுற்றி வச்சு எல்லாத்துலையும் நிற்க வச்சு சராமரியாக சுடுவாங்க. ஸோ தான் பசங்களை சேவ் பண்ணிட்டு ஒய்ஃபை சேவ் பண்ண நினைப்பார் கமல்ஹாசன். ஆனால் அவங்க குண்டடிப்பட்டு அவங்க ஜன்னல் வழியாக கீழே விழுந்துருவாங்க. ஜன்னல் வழியாக கீழே விழுந்தப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஷாட் இருந்துரும். ஏன்னா இவர்கிட்ட எந்த வெப்பனும் கிடையாது, இவர் பதிலுக்கு சுடவே முடியாது. அங்கே க்ளீன் ஷாட் இருக்குது, அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு, அவர் ஈஸியாக சுற்ற முடியும். ஏன் அங்கே சுடலை, ஏன் அந்த பாயிண்டில் நிறுத்திட்டு நம்ம திரும்பி போயிடலான்னு ஏன் ரெட்டி நினச்சாரு? ஏன்னா அவர் ஒரு நாள் சுட்டுருந்தா இறந்து போய் அங்கேயே படம் முடிஞ்சிருக்கும், அவர் இறந்து போயிருவார். இவங்களும் 3 பேர் தப்பிச்சிடலாம், ரெட்டி பிரதர்ஸ் 3 பேருமே உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு க்ளீன் ஷாட் கிடச்சுமே கூட ஏன் நம்ம ரெட்டி பிரதர்ஸில் வந்து அவர் வந்து முக்கியமாக ஏன் சுடவே இல்லை? ஸோ எங்கே ஏதோ வந்து உள்குத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து குறியீடாக ஏதாவது புரிஞ்சிக்கலாம். அடுத்த சந்தேகம் என்னன்னா, நிழல் ரவி கேரக்டர் தன்னோட அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்த ஒருத்தரை ஒரு 3வது பர்சனை வச்சு போட்டு தள்ளிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதாவது நிழல் ரவி சாகிறதுக்கு முன்னாடி சீன் அது கரெக்டாக
கரெக்டாக பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு ஃபோன் பூத் இருக்கும், அந்த ஃபோன் பூத்லேருந்து பேசுவார். ஆனால் நிழல்கள் ரவி பேசும்போது அது நைட்டாக இருக்கும். அந்த பக்கம் வேலு நாயகர் எடுத்து பேசும்போது அது டேவாக இருக்கும். முதல்ல ஆக்சுவலாக லைட் கமிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவர் பக்கம் லைட் ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன லைட் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் லைட் வர மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டாக அப்படி கேமரா மூவ் பண்ணி போகும்போது வெளியில் வந்து தெரியும் அது வந்து டே தான் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. சம்மல்ல பயங்கரமான கண்டுபிடிப்பு இல்லை. இதோட போதுன்னு நினைக்கிறேன். உடனே வந்து இப்படிலாம் பேசலான்ற மாதிரி அதை பொங்கிட்டு வராதிங்க. ஜஸ்ட் இதெல்லாமே நான் ஜாலியாக ஃபன் நோட்லாம் சொன்னேன். ஏன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்குலாம் நாயகன் படம் பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து தக் லைஃபை மனசில் வச்சு அந்த கான்டெக்ட்ல கொஞ்சம் பார்க்கும்போது நாயகன் படத்தில் இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதுங்கிறதுனால இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நாயகன் படத்தை பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த வாட்டி அடுத்த வாட்டி வந்து ப்ராப்பராக ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் கூட கொஞ்சம் ஏஐ டூல்ஸ்லாம் இன்னும் பெட்டராக வரும். இன்னும் கூட ப்ராப்பராக ரிஸ்டோர் பண்ணி இன்னும் இந்த சவுண்டெல்லாம் நல்லா அட்மாஸ்லாம் பண்ணி வந்தாங்கன்னா திரும்ப நான் தேட்டரில் உட்காந்து பார்ப்பேன். திரும்ப அதே 2.75 மணி நேரம் போர் அடிக்காமல் தான் நான் போகுங்கிறது எனக்கு உறுதி. ஸோ அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன், இந்த மாதிரியான ஒரு சினிமாகிராஃபி, இந்த மாதிரியான எடிட்டிங், இந்த மாதிரியான மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் திரும்ப அமையிறதுங்கிறது ஒரு காம்பினேஷனாக அமையிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதுக்காகவாவது கண்டிப்பாக நாயகன் படத்தை வந்து நம்ம வந்து இப்போ இமீடியட்டாக சொல்ல முடியாது, உடனே நான் நாளைக்கே திரும்பி போய் பார்ப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு வெறியெல்லாம் கிடையாது. பட் கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் கழிச்சு ரீவிசிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாயகன் வந்து ஒரு ஒர்த்தியான ஒரு படமாக தான் இருக்கும். நீங்களும் நாயகன் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் கவனிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நாயகன் ஃபேனாக இருந்தீங்கன்னா நாயகன் படத்தை வந்து டிவிலையோ சிஸ்டம்லையோ ஸ்ட்ரீமிங்லையோ உட்காந்து நிறைய தடவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் பார்க்க ஒருத்தான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம போலில் 2ஆம் இடம் பெற்ற கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தை பார்த்துட்டு அந்த ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். ஓகே.